ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வாழ்வழிக்கும் பொதுவழி ஊழியத்தின் சார்பிலே இந்த ஆண்டின் இறுதி நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதியதொரு ஆண்டை வரவேற்கும் வகையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடுகையிலே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றியறிதல் உள்ளவர்களாயிருங்கள், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும். இதற்கென்றே ஒரே சரீரமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை நம்மை உறுதிப்படுத்தும் வகையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த 24ஆம் ஆண்டு 52 வாரங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது, ஏந்தி இருக்கிறது, சுமந்திருக்கிறது, தப்புவித்திருக்கிறது. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. புதிய புதிய காரியங்கள் எல்லாம் நாம் கண்டிருக்கிறோம். இதுவரை காணாத ஆசீர்வாதங்கள் நம்மை தொடர வேண்டும் என்று நாம் கேட்ட பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை செய்திருக்கிறார், அநேக புதிய புதிய அனுபவங்களை தந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், எல்லாரையும் அவர் உயிரோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவன், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை உட்படுத்தின தேவன். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல பழகுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபைகள் நமக்கு புதியவைகளாகவே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமானது என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். கடந்த நாட்களிலே, கடந்த காலங்களிலே, கடந்த மாதங்களிலே நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லாத ஆத்துமக்கள் எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு ஜீவன் சுகபலம் தந்து இந்த ஒரு புதிய வருஷத்தை காணும்படி கடைசி நேரங்களிலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பழைய வருஷத்தின் இந்த கடைசி நிமிடங்களை தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிக்கலாம், ஜெபிப்போம். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுகிறேன். நன்றி. 2024ஆம் ஆண்டிலே என் தேவன் அப்பா ஜனவரி மாதத்தில் இந்த மாதம் வரை எங்கள் போதுமானவராய் இருந்து அநேக அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. கர்த்தாவே, எங்கள் சுக பலன் ஜீவன் அனைத்தையும் கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே அப்பா, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாகவும் ஆண்டவரை உம்மை புகழ்ந்து பாடும்படியாகவும் உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாகவும் கொடுத்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பேச போகும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை நாங்கள் எல்லாம் அப்பா நீர் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா நாங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் பிளஸ் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவை எல்லாவற்றுமே கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான நாளிலும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நன்றி உள்ள இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக சமர்ப்பிப்போம். நித்தம் நித்தம் உண்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மையை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உண்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உண்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். தாயை கருணை தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன். தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறேன்.
மந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறேன். நன்றி அப்பா நன்றி, உமக்கு நன்றி அப்பா நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி அப்பா நன்றி, உமக்கு நன்றி அப்பா நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மைகளை ஓயாமல் துதிக்கிறேன். தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன் குறித்தே தெய்வமே. தாயை போல் தோன்றும் முன்னே முன் குறித்தே தெய்வமே. நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதித்த தெய்வமே. நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதித்த தெய்வமே. நன்றி அப்பா நன்றி, உமக்கு நன்றி அப்பா நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். பிதாவே நன்றி சொல்கிறோம், தேவனே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே, உமக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி சொல்லி இந்த கடந்த 12 மாதங்கள் தெய்வம் இந்த 2024ஆம் ஆண்டிலே அற்புதமாக எங்களை பாதுகாத்து வழி நடத்தி தேவைகள் எல்லாம் நேர்த்தியாய் செய்து இப்பொழுது அவர் இந்த உலகத்திலே சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு தேவன் எங்களை மாற்றி இருக்கிறார். அதை உணர்ந்து பிதாவுக்கு எல்லாவற்றையும் எண்ணி நாம் நன்றி சொல்லி இந்த ஒரு பாடலை பாடுவோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லி மொழியா இவுக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி மொழியா இவுக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். நேசரே என் மேலே
தேவன் கடந்த வருடத்திலே நம்ம எப்படியெல்லாம் அவர் பாதுகாத்திருக்கிறார் என்று எண்ணினால் பலவித காரியங்களை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்புகள் இப்போது கிடைக்கின்றது. நாம் சொல்லலாம், சாட்சி சொல்லலாம். முதலில் நான் சொல்லும் போது என் வாழ்க்கையிலே நிறைய தேவைகள் இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே அது நிறைவேறும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். கடந்த காலத்திலே எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாக என்னுடைய வாழ்க்கையில் செய்து நிறைவாய் நான் எதை நோக்கி நான் பயணித்தேனோ அது எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அதில் அற்புதமாக பயணிக்க அவருடைய பலத்தையும் அவருடைய சத்துவத்தையும் அவருடைய ஞானத்தையும் பொறுமையும் எனக்கு அவர் கொடுத்து இப்பொழுது சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவாய் நடத்துகிறார். எப்படி நாம் விசுவாசித்து அவருடைய வார்த்தையை பேசுகிறோமோ அவ்வளவாகவே நம்முடைய வாழ்க்கையும் மாறுகிறது. அது இல்லாத போது நாம் அந்த விசுவாசத்திலே பேசும் பொழுது இல்லாதவை உண்டாகிவிட்டது. அப்படிதான் இப்ப என் வாழ்க்கையில நடந்திருக்கிறது. தேவன் என்னை மிகப்பெரிய சாட்சியாய் வைத்ததுக்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மாதம் கடைசி நிமிடம் வரைக்கும் தேவன் எனக்கு ஆரோக்கியம், சுக, பலன் அனைத்தையும் எடுத்து இங்கே பேசும்படியாக தேவன் கொடுத்த சாக்கியத்திற்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரம். வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த எல்லாரும் சொல்லுவாங்க, எடுத்தோடனே ஜனவரியிலேருந்து நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு பாதி 6 மாதம் தான், அதுக்கப்புறம் எனக்கு குறை இருந்தது. அப்படி இல்லாதபடி தேவன் நிறைவாய் தான் நடத்தி கொண்டு வருகிறார். குறை என்பது குறைகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாய் தேவன் அநேக காரியங்களை நடத்தி கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இத்தனை வருடம் இல்லாத அளவிற்கு நாங்கள் கோழி வளர்ப்பது அநேகருக்கும் தெரியும். ஏதோ ஒரு 50 கோழி 100 கோழி அப்படி சொல்லுவோம், வரும் போதும். ஆனால் அப்படி இல்லாதபடி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு 6 மாதத்துக்குள்ளாய் அளவு கடங்காத அதிகமான கோழிகளை வைக்கும்படியாகவும் அது விற்கபடியாகவும் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்கள். எவ்வளவு நம்ம அந்த அழுவம் வைக்கிறோமோ எல்லாமே தேவன் அது பொறிக்கும்படியான கிருபைகளை கொடுத்தார். அது எங்கள் கண்களை காணும்படியாய் நாங்கள் அதை பார்த்தோம். எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். எங்களுக்கு மாத்திரமல்ல, பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார், இனிமேலும் செய்வார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வகையிலே நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் அப்பா நீங்க கொடுத்த எல்லாவித நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, நல்ல ஆகாரத்திற்காக நன்றி, உடைக்காக நன்றி என்று நம்ம எவ்வளவு பேருக்கு அதான் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லாமல் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் தேவன் இந்த இடத்திலே சுக, பலன், ஜீவன் அனைத்தையும் கொடுத்து இந்த இடத்துல மகிமையாய் தேவனை துதிக்கும்படியாய் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த ஒரு சாட்சியை நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுக்கு முன்பாக ஒரு விட்னஸாக ஒரு சாட்சியாக நிற்க தேவன் கிருபை கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை செலுத்துகிறேன். கடந்த ஆண்டு 2024 எல்லாருக்குமே நிறைய லேர்னிங்ஸ், நிறைய சக்ஸஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், போத் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேடு பள்ளங்கள் எல்லாமே நம்ம கடந்து வந்திருக்கோம். அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அலாதியான அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நிகழ்த்தி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லணும் வார்த்தைகள் பத்தாது. ஏனென்று ஒவ்வொரு நாளும் சுகபல ஜீவனை கொடுத்து நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்கு வெற்றியை தந்தருளி தேவன் இன்மட்டும் கண்ணின் மணியை போல என்னை அவருடைய கரங்களுக்குள்ளாக என்னை அடக்கி பாதுகாத்து வருகிறார் என்பதிலே எந்தவித மாற்றமே கிடையாது. அது மாத்திரமல்ல, நாட் ஓன்லி சக்சஸ், நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நேர்த்தியான காரியங்களை வாழ்க்கையில நிகழ்த்தி வந்தால் எல்லாரோட லைஃப்ல ஒரு பிளஸ் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி there are also a lot of struggles, obstacles, நிறைய கஷ்டங்கள், பாடுகள், தொல்லைகள். ஆனால் நம்ம பேசுறது இல்லை. நிறைய நம்ம கிருபையின் சத்தியம் என்பதாலே நம்ம பாசிட்டிவ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் தேவன் கஷ்டமான நேரங்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அந்த சூழ்நிலைகளை சமாளித்து எப்படி அதிலே நாம் வெற்றியை காணலாம், எப்படி அந்த சூழ்நிலைகளை நாம் மேற்கொண்டு மீண்டு வரலாம் என்பதை தேவன் அவருடைய வார்த்தைகளினாலே நமக்கு கொடுத்த அந்த அலாதியான சப்போர்ட் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துகிறது. ஆகவே அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம்
அனுபவிக்கும் பொழுது அதுல இருக்கிற மாற்றங்களை நாம் கண்கூடாக காண முடியும் என்பதில் எந்தவித மாற்றமே கிடையாது. ஆகவே இந்த நாளிலும் நான் கர்த்தருக்கு மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய நன்றிகளையும் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்த ஒவ்வொரு நபர்களுக்காகவும் அவர்கள் எனக்காக சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். ஏனென்றால் தேவன் நிறைய பேர் மூலியமா நிறைய லெசன்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து இந்த பழமொழிகளை நாம் சொல்றோம் இல்லைங்களா, ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் மாதிரி அநேக தோல்விகளிலிருந்து வெற்றி தருவதற்கான படிக்கட்டுகளை எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பதை தேவன் இந்த நாளிலும் வார்த்தை நிமித்தமாக, மனிதர்கள் நிமித்தமாக, அவர்களுடைய அன்பின் நிமித்தமாக, அவர்களுடைய செயல்களின் நிமித்தமாக கற்றுக் கொடுத்ததற்கு நான் கர்த்தருக்கு மிகவும் நன்றிகளை செலுத்துகிறேன். இன்னும் வருகிற காலங்களிலும் தேவன் கரங்களை பிடித்து அவருடைய செல்ல பிள்ளை போல ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவார் என்பது எந்தவித மாற்றமே கிடையாது. ஆகவே கர்த்தரின் திரு வசனங்களை திரு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தின் கடைசியிலே உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த குடும்ப வாழ்க்கை, வாழ்வழிக்கும் புதுவழி ஊழியம் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை தாங்கி இருக்கிறது. நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அடிக்கடி, ஆட்களை பார்க்க வேண்டாம், ஆண்டவனை பாருங்கள் என்று. அதனால ஆட்கள் இல்லை என்றாலும் இன்னைக்கு ஆன்லைன்ல தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி ஓராண்டு காலம் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அநேக காரியங்கள் நீ பாதித்திருக்கிறது. ஆனாலும் இந்த புதிய ஆண்டு என் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிற பல காரியங்களை சொல்ல முடியும். கடந்த ஆண்டிலே எந்த விதமான பலவீனங்களும் தாக்காமல் தேவன் பாதுகாத்து வந்திருக்கிறார். புதிய புதிய பொருட்களை வாங்கும்படி கிருபை செய்திருக்கிறார். புதிய புதிய வழிகளை திறந்திருக்கிறார். ஒரு கம்பெனியில போன வருஷம் நான் வேலை செய்திருந்தேன். ஆனா தொடர்ந்து சொந்தமா செய்யணும், ஊழியத்தின் பாதைகள் அநேகம் பாதிக்கப்படுகிறது, நேரங்கள் போதாததினாலே அன்று அதை விட்டுவிட்ட பிறகும் ஒரு மாதத்தின் தேவைகள் என்ன என்பதை ஆச்சரியமாய் தேவன் சந்தித்திருக்கிறார். நான் இந்த மாதம் எனக்கு இவ்வளவு வேணும்ப்பா, யாருக்கிட்ட போவேன் அப்படின்னு கேட்பேன். உடனே தேவன் அன்றைக்கே எனக்கு வழிகளை திறந்து அநேக அற்புதமாய் நடத்தி இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் ஏறாலாம். கிட்டத்தட்ட ஊழியத்தின் பாதையிலும் நீங்கள் பார்க்கும்போது அநேக காரியங்களை, இந்த ஒரு விழித்ததும் இன்னவரோடு, உறங்குவதற்கு முன்னதோடு எல்லாம் பல போராட்டங்கள். தேவையில்லை, எதற்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க தனியா அப்படின்னு நிறைய பேர் எதிர்த்து பிசாசனுடைய குரல்கள் இருந்தாலும் தேவனுடைய கிருபையினாலே ஜெயித்திருக்கிறோம். டெய்லி பேசணுன்றது கடினமான சூழ்நிலை தான். ஆனாலும் ஆண்டவர் கிருபை பாராட்டி ஆண்டவருடைய தயவினாலே இவைகள் எல்லாம் மேற்கொள்ள கிருபை செய்திருக்கிறார். எந்த விதமான இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை நெருக்கினாலும் ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு நெருங்காத அந்த அன்பு நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அநேக வெளிப்பாடுகள், அநேக காரியங்கள், அநேக சத்தியங்கள், அநேக வார்த்தைகளை என் இதயத்திலே பதியும் வகையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கிறது. நாம் புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். ஆகவே நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்து, ஜெபத்திலே நாம் புதிய ஆண்டுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கலாம். நாம் எல்லோரும் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரங்கள் தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை மட்டுமாய் ஆண்டவரே உலகமெல்லாம் காணும்படி, இந்த வாழ்வழிக்கும் புதுவழி ஊழியத்தின் மூலமாக அநேகரை வாழ வைக்கும்படி, உடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு அறிவிக்கும்படி, கற்றுக்கொண்டதை நாங்கள் கற்றுக் கொடுக்கும்படி, ஆண்டவரை கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, கற்றுக் கொடுக்கிறவர்களும் பெற்றுக்கொள்கிறவர்களும் ஆண்டவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களாக மாற நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அற்பமான ஆரம்பம் அப்பா. ஆனால் நீ ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். இனி வருகிற காலங்களிலே இன்னும் பல மடங்கு பெருக்கத்தை நாங்கள் காணப்போகிறோம் என்ற விசுவாசத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவரீர், நீ நல்லவரப்பா, நீ நல்ல தகப்பன், நீர் மாறாதவர், நீர் மகிமைக்கு பாத்திர, எங்கள் கூடவே இருக்கிற நல்ல தேவன், எங்களை விட்டு விலகாமல் எங்களை பற்றி கொண்டிருக்கிற ஆண்டவர். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவைகள் நேரத்திலே என் தேவன் ஆச்சரியமாய் நீ சாதித்திருக்கிறீர். ஒரு இடத்திலும் வெட்கப்படாமல் தலைநிமிர செய்த தேவன். மனிதனுடைய மனதிலே 1000 காரியங்கள் ஆண்டவரே எங்களை குறித்திருந்தாலும்
என் தேவனுடைய நினைவுகள் உமக்கு முன்பாக உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீ ஒவ்வொரு நாளும் போதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய கிருபைகள் புதியவைகளாகவே எங்களுக்கு இருந்திருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையை சொல்லுவதனாலே வார்த்தை எங்களை தாங்குகிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, இது கேட்கிற உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே இம்மட்டுமாய் தாங்கி வந்திருக்கிறீர். நன்றி சொல்லுங்க. ஒரு சில ஆத்துமாக்களா இருந்தாலும் உம்முடைய பார்வையில விலையேற பெற்றதாக கனம் பெற்றதாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஆண்டவரே, இது நீர் எங்களுக்கு தந்த ஊழியம். ஆண்டவரே, இது உம்முடைய ஊழியம், உம்முடைய ஆண்டவரே வேலைகள் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே நிமிடங்களிலும் முடியாது ஆண்டவரே எங்களை கொண்டு நீ செய்கிற ஆண்டவரை மட்டில்லாத உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த உலகத்தில் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டங்களா எங்களை அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள் மத்தியிலே நீர் எங்களுக்கு பலம் தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கிருபை கூர்ந்தீரே, உமக்கு நன்றி. இடைவிடாமல் ஆண்டவரே எங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரை நினைக்கிற நினைவுகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலே பல காரியங்கள் ஏன்னா காலங்கள் அவர் கரத்திலே வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்கால்கள் திருப்புவது போல ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் விட்டு எத்தனை முறை நம்ம தூரம் போனாலும் நம்மை விட்டு விலகாமல் நம்மை பற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபைகளை இந்த காலை வேளையில தேவனுடைய கிருபைகள் புதியவைகள் என்ற வார்த்தையின்படி இந்த புதிய கிருபைகளை நாம் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க நம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவாகவே நாங்கள் வாழ்த்துகிறார். வருகிற ஆண்டு எங்களுக்கு பெரிய பெருத்தமான மாற்றங்களை காண்கிற ஆண்டாக புதிய புதிய ஆண்டவரை ஆட்களை பார்க்கிற புதிய செய்திகளை கேட்கின்ற ஆண்டவரே புதிய புதிய வெளிப்பாடுகள் உண்டாகின்ற பரிசுத்த ஆவியினால் ஆளப்படுகின்ற இன்னும் நெருங்கி இன்னும் ஆண்டவரே உம்மை குறித்த காரியங்களில் நாங்கள் வளர்ந்து பெருக ஆண்டவரே இன்னும் அநேக இடங்களுக்கு ஆண்டவரே இந்த ஊழியம் பரவத்தக்கதாய் ஆண்டவரே பிரகாசிக்கத்தக்கதாய் என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீர்கள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிக்கிறேன், நாள்தோறும் போற்றுகிறேன், நாள்தோறும் போற்றுகிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிக்கிறேன், நாள்தோறும் போற்றுகிறேன், நாள்தோறும் போற்றுகிறேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்கிறேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்கின்றீரே, ஏராளமாய் நன்றி சொல்கிறேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிக்கிறேன், நாள்தோறும் போற்றுகிறேன், நாள்தோறும் போற்றுகிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே
நன்றி 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 என்று சொல்லி நான் துதிக்கிறேன், நாள்தோறும் போற்றுகிறேன், நாள்தோறும் போற்றுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாமா? ஜெபித்து இந்த புதிய ஆண்டுக்குள்ள நாம் பிரவேசிப்போம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம், மீண்டுமாய் கர்த்தனை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த 2025 காணும்படியாக என் தேவன் கொடுத்த ஆமென். ஆண்டவரே கிருபைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. சொல்லுகிறேன். அப்பா, இந்த வருடம் வந்தது ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பெருத்த சந்தோஷமா இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதுமாய் ஆண்டவரே நாங்கள் எப்படி நடக்கணும், எங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள பெற்றுக்கொள்ள ஆவியானவர் துணையோடு கர்த்தாவே நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரை கிருபை செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, போதுமானவராய் எங்களோடு இருந்து கர்த்தாவே இது எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் அப்பா, அதற்காக நன்றி நன்றி கர்த்தாவே. எல்லாவற்றும் கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. மீதி இருக்கிற நேரத்தை எல்லாம் ஆண்டவரை நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Wish you happy new year. உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்வழிக்கும் புதுவழியின் சார்பிலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய கிருபை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஒரு புதிய கிருபைக்குள்ளாக தேவன் நம்மை கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அற்புதமான நாளிலும் தேவ கிருபை எனக்குள்ளே ஒரு புதிய ஆண்டு வந்திருக்கிறது என்பதை விட, தேவனே நீர் எனக்குள் இருப்பது புதியதாக என்னை மாற்றும்படியாக என்பதை நான் உணர்ந்து, தேவா எனக்குள் வந்தீரே, தேவா என்னுள் வந்தீரே இந்த பாடலை நான் பாடுறேன். தேவா எனக்குள் வந்தீரே, இயேசு தேவா நீர் என்னுள் வந்தீரே, தேவா எனக்குள் வந்தீரே, இயேசு தேவா நீர் என்னுள் வந்தீரே. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கும் ஒளியே, இந்த உலகத்திலே வந்த நித்தியமான மெய்யான ஒளியும் நீரே, தேவா எனக்குள் வந்தீரே, இயேசு தேவா நீர் என்னுள் வந்தீரே. உன்னதங்களில் உம்மோடு என்னை உட்கார செய்தவரே, உன்னதங்களில் உம்மோடு என்னை உட்கார செய்தவரே, என்னை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகின்ற நிறைவான சபைக்கு நீரே மேலான சயானீரே, தேவா எனக்குள் வந்தீரே, இயேசு தேவா நீர் என்னுள் வந்தீரே.
புதிய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் புதிய வாழ்வு மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒரு புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள் புதிதாய் படைக்கப்பட்ட அவருடைய புதிய ஒரு மகன்களாக உலகத்திலே இந்த நாளில் நாம் பிறந்திருக்கிறோம். தேவன் இன்னும் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எனவே வாழ்வு இருக்கு, புது வாழ்வு, புது வாழ்வு இருக்கு. அது பாக்கியமான வாழ்வு, அது பரிபூரண வாழ்வு. அது நினைத்து அவர் வாழ்வு இருக்கு, புது வாழ்வு, ஏசாயா கொடுத்த வாழ்வு இருக்கு, பாக்கியமான வாழ்வு, அது பரிபூரண வாழ்வு. அது பரிபூரண வாழ்வு. புதிய ஆண்டு, புதிய ஆண்டு, புதிய ஆண்டு, நிறைந்த வாழ்வு. புதிய ஆண்டு, புதிய ஆண்டு, புதிய ஆண்டு, நிறைந்த ஆண்டு, வாழ்விற்கு பொது வாழ்வு, அனைவரையும் நான் வாழ்த்துகிறோம். புதிய வருடம் 2025 ஆண்டு சகலமும் நன்மையாய் நடக்கும் ஆண்டாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஐயோ, வரப்போகிற ஆண்டு எப்படி இருக்குமோ அநேக சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். எப்படி இருக்குமோ, என்னென்ன தேவைகள்லாம் அநேக திட்டங்கள், தீர்மானங்கள் நம்ம யோசனை அநேக இருந்திருக்கும். எல்லாம் கேட்குமா இருக்கலாம். ஆனால் தேவன் வருடத்திலே நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நன்மை நாள் வைத்திருக்கிறார். ஆகையினாலே வருடத்தை கூட்டி கொடுத்த தேவனுக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை நாம் ஏற்க வேண்டும். ஏனென்றால் அநேகர் இந்த நேரத்தில் நம்மோடு இருந்து, நம்மோடு உறங்கி, நம்மோடு உண்டு, நம்மோடு பழகி, நம்மோடு இருந்த அநேக உறவுகள் நம்மை விட்டு இந்த நிலையில இல்லாமல் இருக்கிறது. ஒரு பக்கம் துக்கமாய் இருந்தாலும் தேவன் நமக்கு தேவன் கொடுத்த இந்த நிமிஷம் வரையும் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து நன்மைக்கு ஏதுவாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்த தேவனுக்கு மீண்டுமா அந்த வருடத்திலே இந்த புதிய திருப்பத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொண்டு வரப்போகிறார். புதிய திருப்பங்கள் அநேக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த வருஷத்துக்கு அநேக திருப்பத்தை தேவன் அது மாத்திரமல்ல, இருந்ததை அறிந்து அதை நிரப்பி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுவது போல. நான் நினைக்கலாம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லையா, நான் எதுக்காக இருக்கேன், என்னால என்ன இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா அந்த கற்றாடிகள் எப்படி இருந்ததுன்னா வெறுமையா இருந்ததுதான். எல்லாருக்கும் தெரியும் திருமணத்துல அந்த ராஜரசம் குறைபட்டது. கற்றாடிகள் எப்படி இருந்தது, அது ரசங்கள், அது மாற்றிக் கொடுத்தார். அது போல நிரம்பத்தக்கதாக புரோஜனமுள்ளதாக தேவனை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம் உள்ளத்திலே நாம் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நாம் நடக்க வேண்டும். இனிமேல் இந்த வருடத்திலே புரோஜனம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்ம இடம் கொடுக்காமல் ஐயோ நான் எப்படி இது பண்றது அப்படி இல்லாதபடி முழுவதுமாய் தேவனுடைய நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் அவருக்குள்ள ஒப்பு கொடுத்து அவர் மாற்ற விரும்புகிறதை நாம் முழுமையாக அந்த இடம் கொடுத்து நாம் விட்டுக் கொடுப்போம். மாற்ற வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நீ எழுந்து உன் தூசியை உதறி தள்ளு. அந்த தூசி எதுன்னு பாத்தீங்கன்னா, நீ இப்பொழுது எழுந்து உன் தூசியை உதறி தள்ளு. இந்த வருடத்தில அநேக திட்டங்கள், தீர்மானங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன அந்த கசப்பு வெறுப்புகள் கண்டிப்பாக ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கலாம். அப்ப அந்த தூசி அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற மன போராட்டங்கள், வறுமையான போன வாரம் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது எனக்கு ஒரே வறுமையா இருக்குது, இந்த வறுமை எப்போ இந்த குடும்பத்தை விட்டு போகும், இந்த வறுமை எப்போ எங்க குடும்பத்தை விட்டு தீரும், எல்லாரையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு, எல்லாரையும் நேசிக்கிறாரு, ஆனா எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை சொன்னது. ஆனா தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கார். வறுமை
மற்ற விதமான இந்த பொறாமைகள் இதையெல்லாம் நம்ம விட்டு நீங்கிற்று, நீ சொஸ்தமானாய், குணப்பட்டாய். வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கிருபை பொருந்தியதால் புறப்பட போகிறது. இந்த ஆண்டிலிருந்து என்னால் முடியும், ஏனெனில் என்னால முடியும்ப்பா, எல்லாத்தையும் என்னால முடியும். விளைவினமா தான் இருக்குது, என்னால முடியலையே, என்னால நடக்க முடியல, என்னால வேலை செய்ய முடியல, எனக்கு ஒரு டயர்டா ஆயிடுது, என்னன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு அழுத்தம் நமக்குள்ள இருந்தாலும் நம்ம அப்படியே நினைச்சிருந்தோம்னா இன்னும் கஷ்டமாயிடுது. அப்படி இல்லாதபடி இந்த வருடத்துல இன்னும் மேன்மேலுமாய் தேவன் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவரா இருக்கிறார். ஏனென்றால் மணவாளனாகிய கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனாலே நம்மை நாமே மெச்சிக்கொள்ள வேண்டுமா. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்படி என்னை உருவாக்கிறார் அப்படின்னு சொல்லி என்னை நானே நான் மெச்சிக்கொள்ள வேண்டும். எந்த அளவில நான் மெச்சிக்கொள்ள வேண்டும்? நம்ம சொல்ல உலக பிரகாரமா நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நான் எப்படி மெச்சிக்கணும்னு சொன்னா, எனக்கு பாத்தீங்களா என்னுடைய அந்தஸ்து எப்படி இருக்குது, என்னுடைய வீடு எப்படி இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய வீடு, எனக்கு வந்து நான் கார் 2-3 கார் வச்சிருக்கிறேன். இதையல்ல மெச்சிக்கொள்வது. தேவன் இந்த உலக பிரகாரமான பொருட்கள் அவசியம்தான், அதை மெச்சிக்கொள்ளாதபடி நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை போஷிக்கிறார், இப்படி நான் மெச்சிக்கொள்ள வேண்டுமா என்று மெச்சிக்கொண்டு என்னை நானே தட்டி கொள்ள வேண்டும். என்ன நான் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரு குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது கஷ்டப்படும் போது, நீ ஏமா கஷ்டப்படுற, நீ எதுக்கு அழற, ஒரு சின்ன சாக்லேட்டு கூட அது என்ன பண்ணும், அழுகும் குழந்தை. அப்ப நம்ம என்ன பண்ண, தட்டி கொடுத்துட்டு நம்ம அதை வாங்கி கொடுப்போம். அதே போல தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்பது அது நிச்சயம்தான். என்னை நானே நான் மெச்சிக்கொள்ள வேண்டும், மெச்சிக்கொண்டு என்னை தட்டி கொடுத்து வேண்டும். இப்ப நான் என்ன பண்ணேன், என்னை ஆண்டவர் எப்படியா படைச்சிருக்கிறாரு, எனக்கு எவ்வளவு பலனை கொடுத்திருக்கிறாரு, அப்ப என்னை அழகா உருவாக்கிறான்னு சொல்லிட்டு என்னை நானே மெச்சிக்கொள்ளும் பொழுது அந்த சோர்ந்து போகிற அந்த சந்தர்ப்பங்கள் வந்தாலும் எதை குறித்தும் யோசிக்காதபடி என்னை படைத்தவர் வல்லவர், என்னை படைத்தவர் வல்லமை உள்ளவர், அவர் பெரியவராய் இருக்கிறார் என்று உற்சாக வார்த்தையினால என்னை நானே பலப்படுத்திக் கொள்ள வேண்டுமா. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரியான வார்த்தைகளை நம்ம அதிகமா யூஸ் பண்ணி, நான் எதுக்குமே நான் உதவலையா, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லையா, என்னால என்ன பலன் அப்படின்றது இல்லாதபடி என்னை நானே மெச்சிக்கொண்டு ஆண்டவர் என்னை உருவாக்கின ஒரு நோக்கம் இருக்குது, என்னை எதுக்காக இன்னும் உயிரை வச்சிருக்கிறாரு, என்னை ஜீவனை கொடுத்து உலகத்துல ஏன் வச்சிருக்கிறாரு, அதை நம்ம சிந்தித்து அவருக்காக நாம் ஜீவிக்கிறவர்களா இருப்போம். அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் பெரியவர். உற்சாக வார்த்தையினாலே என்னை பலப்படுத்தி என்னை நேசிக்கும் தேவன் அவரல்லவா என்று நாம் அவரை புகழ்ந்து பாடி அவருடைய நாமம் மகிமைப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் கடனாளிகளாய் இருக்கிறோம். என்னை படைத்தவர் அவர், என்னை உருவாக்கினவர் அவர் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் என்னை கொடுத்தார் என்பதை இந்த வருடம் முழுவதுமாக நாம் அதை சிந்தித்து நாம் செயல்படுவோம். நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நம் வார்த்தையினாலே அதை நாம் பேசி நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னும் மீண்டும் அநேக வார்த்தைகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. வார்த்தை பற்றிக் கொள்ளுங்கள், சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். ஆமென். உங்கள் அனைவரையும் இந்த புதிய ஆண்டிலே சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம் நம் ஒவ்வொருவரையும் ஆளுவதாக. நாம் அற்புதமான வார்த்தைகளை இந்த ஆண்டுகளிலே நாம் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு வெளிப்பாடுகளை தேவன் தந்திருக்கிறார். பிசினஸ்ல வேற லெவல்ல போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிசினஸ் மேன் இதுவரைக்கும் முடியாத நிலையில் இருக்கும்போது அந்த வார்த்தைகளை எனக்கு 9வது மாசம் கொடுத்தாரு. 9வது மாசம் நான் அந்த வசனத்தை வாசித்தேன். இன்றைக்கு இந்த ஆண்டு முழுவதும் இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும் என்கிற அந்த உறுதியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து நான் தியானிக்க போறோம். வர நாள்ல நான் உங்களை எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ண போறேன். அதனால உங்க வாழ்க்கையில ஒருவேளை தோல்வியா இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனையில இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், எல்லாம் வெளியே வந்துருவீங்க. ஏன்னா நம் தேவன் நம்மை அந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதை நாம் உணரணும். இவ்வளவு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லணும்னா கஷ்டமா இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்க. இதெல்லாம் வருங்காலங்களிலே நான் அதை தெளிவுபடுத்த போகிறேன். வசனத்தை மட்டும் வாசித்து ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோம். இந்த ஆண்டிலே மிகப்பெரிய அற்புதமான ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடுகளை தேவன் தருகிறார். இது எல்லாவற்றையும் நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு காலத்தில் இருளிலே கிடந்தோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை உட்படுத்தி இருக்கிறார் தேவன். வாசிக்கலாம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. உன் மந்தையின் மேல் கவனமாயிரு.
செல்வம் என்றென்றைக்கும் நிலையானது. சில பாத்தீங்கன்னா ஐயோ இன்னும் வாக்குதத்தங்களையே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். வாக்குதத்தம் என்பது புதிய உடன்படிக்கையிலே ஒன்றே ஒன்றுதான். 1 யோவான் 2:25 சொல்லுகிறது, அவர் நமக்கு செய்த வாக்குதத்தம் என நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குதத்தம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த புதிய உடன்படிக்கையில். இங்கே ஆடுகளின் நிலைமையை நன்றாய் 2 விஷயம் அங்க எனக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறதோ நீங்க அதை பின்பற்றும் பொழுது, அதை ஃபாலோ பண்ணுறது மட்டும் மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. அந்த ஆடுகள் என்கிற இடத்திலே நான் என்னுடைய தொழிலை போடுகிறேன், என்னுடைய ஊழியத்தை பார்க்கிறேன், என்னுடைய படிப்பை பார்க்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை பார்க்கிறேன். அங்க போட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஊழியத்தை நான் அங்கே போடுறேன், என் ஊழியத்தின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். முதல்ல எனக்கு விஷயம் தெரியல, நாலேஜ் வேணும், என் ஊழியத்தை குறித்த நாலேஜ் வேணும். நான் என்ன பண்றேன், எதுக்காக பண்றேன், ஏன் பண்றேன், என்னை ஏன் இதை எதற்காக அழைத்திருக்கிற. எல்லாரும் மாதிரி எல்லாரும் கிடையாதுங்க. ஒரே மாதிரி காப்பீடிச்சு ஒரே மாதிரி வாழ்ற வாழ்க்கை கிடையவே கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள் அனுபவத்துல பார்க்கிறேன். ஒரு வேதத்தை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறேன், அங்க வாசிக்கணும் ஒரு வார்த்தையை, அங்க ஜெபிக்கணும் அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறோம். வசனத்தை முக்கியப்படுத்துறதே கிடையாது. அப்பதான் பார்த்தேன் எவ்வளவு ஊழியக்காரங்க எல்லாரும் பைபிள் வச்சிருக்காங்க, ஆனா ஒருத்தர் கூட ஒரு வசனம் வாசிக்கலையே. அப்பதான் தெரிஞ்சது ஆண்டவர் நமக்கு அழைத்த அழைப்பு அதுதான். நமக்கு தோணுகிற உணர்த்துகிற காரியம் நாம் நிறைவேற்ற அந்த அழைப்புல இருக்கிறோம். எல்லாரும் மாதிரியும் அவங்க ஒரு பாட்டு பாருங்க, சாட்சி, இப்படி எல்லாம் கிடையாது வாழ்க்கை. ஆகவே உன்னுடைய ஊழியத்தின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். 1000 அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. தெரியாம நீங்க கேட்டுட்டு ஐயோ இப்படி அவங்க இந்த அனுபவத்தில் சொல்றாங்களே, கத்துக்குங்க, தவறு கிடையாது. நல்லா நீ முதலாவது அறிந்து கொள், நாலேஜ். என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற அந்த ஊழியத்தினுடைய விசுவாச மக்களுடைய அல்லது தேவனுடைய ஆத்துமாக்களை குறித்த அடுத்தது என்னது, உன்னுடைய மந்தையின் மேல் கவனமாயிரு. அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நீ மேல 18வது வசனம் வாசிங்க. அத்திமரத்தை காக்கிறவன், அத்திமரத்தை, ஒரு மரம், ஒரு மரத்தை மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கனி கொடுக்கலாம், கனி கூடாம இருக்கலாம். யாரா இருந்தாலும் அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். அப்பதாங்க புசிக்க முடியும். காக்கணும், முதல்ல காக்கணும். எதுவுமே செய்யாம, எதுவுமே விதைக்காம, எதுவுமே பண்ணாம எல்லாம் கிடைச்சிடும் எனக்கு அப்படின்னா, தேவன் நமக்கு கை இல்லாம கால் இல்லாம எதுவுமே இல்லாம எல்லாம் படைக்கல. என் கண்ணை எதுக்கு படைச்சாரு? இதுல நிறைய காரியங்களை நான் காண வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு உண்டாக வேண்டும். இந்த கண் வழியாக எனக்கு ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும். கண்ணு ரொம்ப முக்கியங்க. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான தகவல்களை அவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். எத்தனை இடங்களுக்கு போறோம், எவ்வளவு யாரும் பார்க்க கூடாத விஷயம்லாம் தேவன் நமக்கு பார்க்கும்படியான உணர்வுகளை தருவாரு. இது எல்லாருக்கும் கிடையாதுங்க. ஆகவே கவனமாயிரு, அறிந்து கொள், பாதுகாத்து உன் வாழ்க்கையில் அதை அனுபவி என்று சொல்லி இப்படி நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். நீங்க நிறைய பேர் சொல்லலாம், என்னென்ன மெயினா என்ன பண்ண, எது கத்துக்கினாலும் என்ன பண்ணாலும், எவ்வளவு படிப்பு வச்சாலும், எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும், எவ்வளவு வயசானாலும், ஐயா எனக்கு எல்லாம் ஆயிப்போச்சுங்க, இனிமேல் நான் ஊழியம் எல்லாம் பண்ண முடியாது, ஆண்டவருக்காக பணி செய்யதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். படைத்தார் படைப்பெல்லாம் மனுவுக்காக. நம்மளெல்லாம் படைச்சார் எதுக்குன்னா அவரை வணங்க, அவரை பணி செய்ய, அவருக்காகவே வாழ. நீங்க சொல்லலாம், ஐயா நான் பெரிய ஊழியக்காரன் அல்ல, எனக்கு தெரியாது. ஆண்டவர் பயன்படுத்தின ஊழியக்காரன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான தகவல். நோவா எத்தனை வயசுங்க ஆண்டவர் பயன்படுத்தினாரு? ஒரு 30 வயசு, 40 வயசு, 50 வயசா? 600 வயசுல அவனை வாழ வைத்து பாதுகாத்தார். 600 வயது முடிய போது இவன் தாத்தா தேர்மாடா அப்படின்ற நிலையில இருந்து வர வாழ வைத்த தேவன் நம்முடைய ஆண்டவர், அழைத்த தேவன். அவர் ஒரு பெரிய ஒரு கப்பல் செய்யற ஒரு இன்ஜினியரா மாத்திட்டாரு. அப்புறம் நம்ம அழைத்தாரு. எத்தனை வயசு? 75 வயசு. என்னால முடியாது,
இல்ல தேவன் எவரை கொண்டும் அதாவது அசாத்தியமான காரியங்களை சாதாரண மனிதர்களை கொண்டு அவர் செய்ய வல்லவர். 40 வயசுல நடந்து வர்றாரு. 85 வயதுல தான் அவருக்கு கானான் வாழ்க்கையை கொடுக்கிறார். 85 வயதுங்க சொல்றாரு. 40ல வந்து எனக்கு இன்னைக்கும் இருக்கிறது. அப்ப இல்ல, இந்த ஆண்டு அற்புதமாக தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வல்லவர் என்பதை உணர வேண்டும். புதிய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவாகிய பிள்ளையை ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. ஆனால் எத்தனை வயசு தீர்க்கதரிசியவா? வாழ்க்கையிலேயே புருஷன்லயே இல்ல, எல்லாருக்கும் தேவன் திட்டங்கள் உண்டு. 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்திருக்கிறார். 84 வயதுள்ளவள் தேவாலயத்திலே அவள் தீர்க்கதரிசியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவளாக தேவனுக்கு பணி செய்கிறவளாய் இருந்தாள். சகரி எலிசபெத்து முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அதன் மூலமாய் தேவன் ஒரு ஆரம்பத்தை ஆரம்பித்து ஒரு பிள்ளையை தந்து அதன் மூலமாக ஆயப்படுத்துகின்ற அனுபவம் சொல்லுவாங்க. அதனால வாழ்க்கையில அதை அனுபவிக்க தேவனை கவனமாக காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். எல்லாத்திலுமே படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க அதுல மேட்ச் பண்ணி பாருங்க. ஒரு உண்மையாவே ஒருத்தர் ஆடு வளர்க்க போறேன்னு சொல்லி கடந்த ஒரு கிறிஸ்துமஸ் முன்னாடி கால் பண்ணாரு. 24ஆம் தேதி. ரொம்ப ஆச்சரியமா எனக்கு அடிக்கடி ஆலோசனை சொல்லுங்க ஐயா, என்னையா நான் பிளான் பண்ணி இருக்கிறதெல்லாம் அற்புதமா இதுல எழுதி வச்சிருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஆடுகளை பத்தி சொல்லிட்டு கடைசி வசனத்துல சொல்றாரு, நீதிமொழிகள் அந்த கடைசி வசனம் வாசிங்களேன். இந்த வருஷம் எப்படியாவது ஒரு கிரவுண்ட்னா வாங்கணும், ஒரு இடமா சொந்தமா வாங்கணும், ஒரு வீட்டை கட்டணும். நிறைய பேர் நினைக்கிறீங்க ஒரே ஒரு கல்யாணமா பண்ணிடணும், ஒரே ஒரு புதிய புதிய காரியங்கள் நினைக்கிறோம் இல்லையா? எப்படி பாருங்க சொல்றாரு, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரியத்தையும் கொடுக்கும். விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அதுக்கு கிரயத்தை கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும். எனக்கு மட்டும் கிடையாதுங்க, என் வேலைக்காரிகள் எல்லாம் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் அது திருப்தியா போதுமான பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். நான் ஒரு பிசினஸ் பண்றேன், எல்லாருமே ஒரு பிசினஸ் துவங்குங்க. நிச்சயமா தேவன் இந்த வார்த்தையை நம் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவருக்காக இந்த உலகத்திலே நாம் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய நாட்கள் புதிய ஆண்டிலே புதிய சிந்தனைகளை மாத்திரம் அறிவித்து நம்ம ஒவ்வொருவரும் ஒரு 5 நிமிடம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக வாழ்வோம். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். நீங்களும் என்ன பண்ணணும்? உலகத்தை ஜெயிக்க வேண்டாமா? நான் ஜெயித்தே தருவேன் என் வாழ்க்கையில. அது படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என் வாழ்க்கையில தோல்வி கிடையாது. ஏனென்றால் உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த உணர்வு ரொம்ப அவசியங்க. அவர் உலகத்தை மட்டுமல்ல சாத்தானை ஜெயித்தார். யாரெல்லாம் நமக்கு சாத்தானா எதிரியா, ஒருவேளை அப்பா அம்மா, ஒருவேளை பிள்ளைங்க, நமக்கு இப்படிப்பட்ட உணர்வுகள் இருந்தாலும் நாம் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் இல்லையா? நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு பாவங்களை இல்லை நாம் ஜெயிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே சாபங்கள் அநேக சொல்றாங்க, ஐயோ இது சாபையா, அதெல்லாம் ஜெயிக்க நாம் பிறந்திருக்கிறோங்க. இயேசு சாபத்தை சிலுவிலே சுமந்து தீர்த்தார். வியாதி வராதபடி அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தாருன்னா அவன் சொல்லி அவன் சில தூண்டி விடுறதே அவன் தான். எல்லா காரியங்களும் உணர்த்துறதே அதுதான். நல்ல மாதிரி வருவாங்க, 4 நன்மை செய்யற மாதிரி வருவாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். வசனம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வராது, மாட்டிக்கிடுவோம். வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இதைதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு தெளிவை தேவன் நமக்கு தரும். ஞானத்தை தருவார், நாட்கள் என்னும் அறிவை தருவார். ஆகவே எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டாமா? நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எங்கேயாவது வயிற்று வலிக்குது, கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் அவர் நித்திரைக்கா இருக்கிற இளைப்பாறுகிறேன் என்று சொன்னா ஜெபித்தாரு. இப்படிதான் ஆக்டிங்ல இருப்பாரு. ஆகவே அவரை மொத்தம் பாருங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. யூடியூப்லயே நிறைய விஷயங்களை பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய ஒன்னே மாதிரி 10 இருக்குது, 100 இருக்குது. ஒரு சிலது ஒத்து வருது, ஒரு சிலது ஒத்து வராது போயிடும். அதனால
எல்லாவற்றையும் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டு, எதையெல்லாம் நாம் பயிற்சி பண்ண வேண்டுமோ அதையெல்லாம் பயிற்சி செய்து, இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே ஒவ்வொரு கிறிஸ்துக்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நியாய பிரமாணத்தை இயேசு ஜெயித்தா, நாமும் ஜெயித்து இந்த உலகத்திலே வாழ நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். நன்மை செய்கிறவராக வாழ்ந்தார், நல் வாழ்வை தந்தார், அன்பை கொடுத்தார். புறஜாதிகள் மத்தியிலே ஞானமாய் இந்த உலகத்திலே மனிதர் அறிவிலும் தேவ கிருபையிலும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார், தேவ தயவிலும். ஆகவே மனித தயவிலும் தேவ தயவிலும் வாழ தேவன் கிருபை செய்வாராக. அடுத்தது நம்ம மத்தியில ஊழியக்காரர்கள், எல்லாரும் ஊழியக்காரங்க தான், குடும்பமே ஊழியம் தான். அதனால நீங்களும் ஊழியம் செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையை கற்றுக்கொண்டதை கற்றுக்கொடுங்கள். அடுத்து நாம் இந்த புதிய ஆண்டின் புதிய கருத்துக்களை தேவன் நம் மத்தியில வெளிப்படுத்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். மத்தியில கர்த்தருடைய நாமம் எல்லா வேலையிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக அன்போடு வரவேற்கின்றேன். எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்வழிக்கும் புது வழியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் 2025ஆம் ஆண்டிற்குள்ளாக அன்போடு வரவேற்கிறோம். புதிய ஆண்டு நல்வாழ்த்துக்களை நான் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால் தான் நம்மை தேற்றி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த வார்த்தை மற்றொருவரை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ அவ்வளவு ஒரு பாக்கியம் உள்ள ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு உயிருள்ள வார்த்தை தேவன் நமக்கு அவருடைய குமாரன் மூலமாய் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்த வார்த்தைகள் அனைத்தும் நமக்குள்ளே நிறைந்திருக்கிறது. சத்தியமாக அந்த வார்த்தையினால் தான் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் உண்டாக்கி இருக்கிறார். அப்போ நம்ம பார்த்தாலே என்ன ஆகும்னா நமக்குள்ள இருக்கிறதா வரும். பானையில என்ன இருக்குதோ அதுதானே வெளியே வரும். சோ நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கிறது. நம்மை தொட்டும் பொழுதும் நம்மிடத்துல இருந்து அதுதான் வெளிப்பட வேண்டும். அப்ப நம்மிடத்தில் அது இருக்கின்றதா, அது நாம முதல்ல நம்ம நினைவூட்டி கொள்கிறோமா என்பது மிக மிக முக்கியமா இருக்கு. அப்படியாக இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள போகிறோம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக தான். சோகத்தினாலும் கஷ்டத்தினாலும் நிறைந்த வாழ்க்கை அல்ல. இன்பத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்ப நம் வாழ்க்கையை நாம் எப்படி பார்ப்பது என்று பார்க்கும்போது, இந்த உலகத்திலே சோதனை இல்லாத சூழ்நிலைகளே கிடையாது. ஆனால் சோதனை எல்லாவற்றையும் சாதனையாக மாற்றுவதுதான் நம் தேவன் நமக்கு காட்டுகிற வழியாகவே இருக்கின்றது. அந்த வழியை நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சாதிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிற வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த வயதில் நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக நான் நினைப்பது என்னவென்றால், இல்லை என்பதை பார்க்காமல் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இன்பத்தை விட மிகவும் அதிகமான இன்பத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்லும் என்பதே மிக மிக ஒரு முக்கியமான உண்மை என்பதை நான் அறிந்து கொண்டேன். சோ ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்திலே பார்க்கும்போது யாரையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நம்மையே நாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா நாமே நம்ம காரியங்களை நாம் நிலையாக நிற்பது கிடையாது. அதை ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது என் வாழ்க்கை சரியாக்கப்பட்டது. என் தேவன் எனக்காக என்னவற்றையெல்லாம் கொடுத்திருக்கிறார். இல்லாதவைகளையே நான் ஏன் காண வேண்டும்? என் கண்கள் இருக்கிறவைகளை காண வேண்டுமே தவிர இல்லாதவைகளை நோக்கி இருக்கிறது. அப்படி அல்ல. என் தேவன் இந்த நாளிலும் எனக்கு இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக வரவழைத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர கடந்த ஆண்டு எனக்கு எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அதை நோக்கி கஷ்டப்படுவதற்காக அல்ல. முன்னேறி செல்வதை பின்னோக்கி பார்ப்பதை விட முன்னோக்கி பார்ப்போம். முன்னோக்கி பார்க்கும் பொழுது அனைத்தும் நமக்கு நன்மையாகவே இருக்கின்றது. இப்போ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்றத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா மாறிடுது இல்லாத விஷயங்களை விட. அப்போ நமக்காக என்னெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார், பணம் கொடுத்திருக்கிறாரா, ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கிறாரா, அதான் இல்லையே. அல்ல, நமக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள்,
நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறது என்னவென்றால் சந்தோஷத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நல்ல சீரான ஒரு செயல்களை செய்வதற்கான பக்குவத்தையும் சிந்தனையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆறுதலை கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏக சிந்தையா இருங்கள். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தும் போது நம்முடைய சிந்தனைகள் அவருக்குள்ளாக நிலைப்பட்டிருக்கிறது. ஏக சிந்தையா இருக்கும். சமாதானமாய் இருங்கள். சமாதானத்தை இந்த உலகத்திலே வைத்து போகிறேன் என்று கிறிஸ்துவானவர் சொன்னார். சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த வரி ரொம்ப முக்கியமானது. அவர் எதுக்கு காரணமா? உங்க வாழ்க்கையில கஷ்டம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படி நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ அந்த காரணம் தான் என்ன பண்ணிருக்கு? இந்த கஷ்டத்தையே கொடுத்திருக்கு. அதே கான்செப்ட்ல இங்க பார்க்கும்போது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். அவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அவரை தான் நிலைத்திருக்கிறோம். அப்போ அவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் எதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறார்? என் வாழ்க்கையிலே நான் அன்பாய் இருப்பதற்கு அவர்தான் காரணம். நான் சொந்தமாய் இருப்பதற்கு அவர்தான் காரணம். என்னுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நான் ஆளாக இருக்கிறேன் என்றால் அவர்தான் காரணம். நல்ல சிந்தனையும் சீர்படுத்த ஒரு மெச்சூரிட்டி நல்லா திங்க் பண்றோம் அப்படின்னா எங்க இருந்து இவ்வளவு எனவே ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது போல 12 ரோமர் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த 3 விஷயத்தை இந்த ஆண்டு முழுவதும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமாக டோட்டலா சேஞ்ச் ஆகுறது உங்களால பார்க்க முடியும். முதல் பாயிண்ட் என்னன்னா, நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்க வேண்டும். இப்ப சொன்னாங்க இல்லையா, இப்போ இந்த வருஷம் வந்து நான் பெரிய ஒரு பிசினஸ் ஆயிடுவேன் போல, ஒரு பெரிய ஆளா இருப்ப போல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ தன்னுடைய நம்பிக்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்க வேண்டும். இன்னும் கண் காணவில்லை, இந்த மனிதருடைய எண்ணம் எதுவுமே தெரியல, ஆனால் நான் மாறுவே அந்த நம்பிக்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்க வேண்டும். இப்பொழுது கூட எதுவா இருந்தாலும் கண்டிப்பாக அது நிறைவேறி தேவனுடைய வார்த்தையை பாத்தீங்கன்னா அது நிறைவேறிய தீருமா. அது போல உங்கள் விசுவாசம் நிறைவேறிய தேரும், 100% நிறைவேறும். ஆனால் காலங்கள் அதற்கான கரெக்டான காலத்தில் தான் அது நிறைவேறும். அதற்குள்ளே பொறுமையை இழப்பது என்பது அது தேவையில்லாத காரியம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஏஜுக்காக வெயிட் பண்ணணும். இப்ப நான் குழந்தையா இருக்கும்போது உடனே நான் நடக்கணும்னு ஆசைப்பட்டா அது கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த 1 வயது 1.5 வயது அது தாண்டும் போது அந்த குழந்தை என்னாகும், நடக்கிறதுக்காக அதோடைய சரீரங்கள் அதோடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது, அதுக்கு உதவி செய்யுது. அப்போ அதுக்கான காலங்கள் எடுத்துக்கொள்கிறது இல்லையா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதற்கு காலங்கள் எடுத்துக்கொள்ளும். அந்த ஒவ்வொரு காலத்திலும் நான் பொறுமையை இழந்து அல்ல, நம்பிக்கையோடு அதில் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏன்னா அது ஒரு நாள் நிறைவேற போகுது, அது நிச்சயமா நிறைவேற போகுது. அதுக்காக என்ன பண்ணும், நம்ம தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை இப்ப நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வருடம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக சரி, நிறைய பேர் பட்ட படிப்புகளை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்காக நீங்கள் நோக்கி இருக்கிற அந்த லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொண்டதாக என்ன பண்ணுங்கன்னா அதை நம்பிக்கையோடு சந்தோஷமா அதுல ஹாப்பியா இருங்க. நான் அதை எப்ப அச்சீவ் பண்ண போறேன், அச்சீவ் பண்ணிட்டேன், அதுல ஹாப்பியா இருங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா உபத்திரம் வரும். ஏன்னா நீ ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்க, இன்னமும் உனக்கு கிடைக்கலன்னு வரும். ஆனா உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கணும். எவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் பொறுமையா இருக்கணும். ஏன்னா நான் நோக்கி இருக்கிறது நான் போய் தொட போறேன், இன்னும் கிட்ட நெருங்கிட்டேன், நான் போய் தொட போறேன். ஆனா அதுக்கான பொறுமை இழப்பதற்கு இந்த உலகத்திலே நமக்கு எதிராக வரும் காரியங்களை எளிதாய் நாம் என்ன பண்ணலாம், வைத்து விட வேண்டும். 3வது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவனோடு ஜெபம் என்பது தேவனோடு பேசுவதுதான். எனவே தேவனோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசி அதில் உறுதியாய் இருக்கும் பொழுது, அதாவது யார் கூட ஃப்ரெண்டா இருக்கிறோமோ அவங்களுடைய குணம் தானே வரும். அப்ப நம்ம தேவனோடு ஃப்ரெண்டா இருந்து அவரோட ஜெபம்னா அவரோட பேசிக்கிட்டே இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நீங்க எப்பவும் கனெக்டடா இருந்தீங்கன்னா
எல்லாவற்றிலும் உங்களுடைய கோல்ல நீங்க உறுதியா இருக்க முடியும். எனவே இந்த 3 காரியத்தை இந்த 2025ஆம் ஆண்டிலே நாம் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் நம்ம குணத்திலிருந்து, நம்ம வாழ்க்கையிலிருந்து, நம்ம செயலிலிருந்து பெரிய பெரிய மாற்றங்களை காண முடியும். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சகலவித ஆறுதலினாலும் உங்களை அரவணைத்து காக்கிறவரா இருக்கிறார். நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். God bless you all. Thank you. God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மை புதிய வருடத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்து இன்னும் அநேக நாட்களை நாம் அற்புதமாக வாழ்வதற்கு, அந்த வாழ்க்கையை இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்ததற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐ விஷ் யூ ஆல் a happy new year. புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 65:11 சொல்லுகிறபடி இந்த வருஷத்தை அவர் நன்மையால் முடிசூட்டுகிறார், நம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிய. ஸோ இந்த நெய்யாய் பொழிய போகிற இந்த பாதையை நோக்கி நாம் செல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையுமே, ஒவ்வொரு அடியிலுமே, நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மை வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஒரு வசனங்களை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வார்த்தைகளை நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த வருடத்திலே, இந்த புது வருடத்திலிருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் சங்கீதம் 37:5 சொல்லுகிறபடி உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு, அவரை நம்பு, அவர் அதை நிறைவேற்றுவார். ஆகவே நம் அநேக காரியங்களை நாளிலே 3 பேர் சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும், எப்படியாக நம்முடைய வாழ்வு இந்த வருகிற ஆண்டில் இருக்க போகிறது, எந்த எதிர்பார்ப்புகளோடு எல்லாம் நாம் நம்முடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய செயல்களை எப்படி செயல்படுத்தலாம், நாம் எப்படி நம்முடைய எண்ணங்களை நாம் யோசிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம் வழிகளை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ ஹீ இஸ் த ஒன்லி கைட். அவர் ஒருவரே நமக்கு வழிகாட்டியாக இருந்து நமக்கு முன்மாதிரியாக நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அதை பின்பற்றும் பொழுது சில இடங்களில நாம் அவருடைய, சில இடங்களில் இல்லை, எல்லா இடங்களிலுமே அவருடைய வழிநடத்துதல் நிச்சயமாக எப்படி ஒரு பிள்ளை தாய் தகப்பன் சின்ன வயசுல இருந்து கைப்பிடிச்சு நடத்தி அந்த ஒரு அவங்களா நடக்கிற வரைக்கும் கூட்டிட்டு போறாங்களோ, இதோ அவங்களே நடக்க பழகினாலும் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து சென்றாலும் அவர்களுடைய துணை, அவர்களுடைய அறிவுறுத்தல் எல்லாமே அவர்களுக்கு இறுதி வரை தேவைப்படுகிறது. அதே போலதான் தேவனிடத்திலே நம்முடைய வழிகளை நாம் ஒப்பு கொடுத்து அவரை நம்ப வேண்டும். அப்பொழுது அவர் அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாற்றமல்ல, அவரை நம்பும் பொழுது அவர் செய்கிற இன்னொரு காரியம் சங்கீதம் 32:8 வாசிக்கிறபடி நான் உன்னை போதித்து நீ போக வேண்டிய வழியை உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை பார்த்து ஆலோசனை அளிப்பேன். ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலுமே அவர் கைடன்ஸ்லாம் சும்மா அப்படியே நம்ம இது பண்றது கிடையாது. ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக் கொடுத்து நமக்கு புரிய வைத்து அதற்கான ஆலோசனைகளை, போதுமான ஆலோசனைகளை நமக்கு அளித்து நமக்கு போதித்து சரியான வழியிலே அவரை நம்பும் பொழுது அவர் நம்மை வழிநடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி ஒரு மேய்ச்சலை, ஒரு மேய்ப்பனானவன் அந்த மந்தையை, ஆடுகளை எப்படி அவர் நடத்தி செல்லுகிறாரோ, சரியான மேய்ச்சலை அவர்களை கொண்டு சேர்க்கிறாரோ, அதே போல நம்முடைய இந்த புது வருடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மை கைகளை பிடித்து நம்முடைய நல்ல பாதையிலே நமக்கு எல்லா காரியங்களும் நம்ம கற்றுக் கொடுத்து அதை போதித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறதை நாம் நிச்சயமாக பார்க்க முடிகிறது. ஆகவே ஏசாயா 41:10 சொல்லுகிறபடி நாம் எதற்கும் பயப்பட தேவையோ அவசியமே இல்லை. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு உதவுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆகவே தேவன் நம்மளை தாங்க நாம் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்முடைய வழிகளை, அவரை நம்பும் பொழுது, அவருடைய வழிகளை, நம்முடைய வழிகளை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நீதியின் பாதையிலே அதை நம்ம வழிநடத்தி செல்கிறார் என்பது எதிர்த்து மாற்றமே கிடையாது. ஆகவே இந்த புது வருடத்திலே ஒரு நீதியான பாதையிலே நம்மை வழிநடத்தி நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளிலும் நமக்கு சக்சஸை கொடுப்பார் என்பதிலே மாற்றம் இல்லாத இந்த புது வருடத்திலே நாம் அடியெடுத்து வைப்போம். அகைன் ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென். புதிய உடன்படிக்கையிலே இன்றைக்கு நாம் முதல் தேதியாக இருக்கிறதினால் எல்லாரும் ஆண்டவரை நாம் கனப்படுத்தும் வகையிலே
உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் ஷேர் பண்ணிட்டு நாம் செபிக்கலாம். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த அற்புதமான நாளை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை. நாம் எங்கே இருக்கிறோம்? தேவனுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா 20:24 நீதிமொழிகள் புஸ்தகத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தராலே தானே மனிதனுடைய நடைகள் வாய்க்கும். ஆகவே மனிதன் தன் வழி அறிந்து கொள்வது எப்படி? போன வருஷம் இந்த வசனத்தை நம்ம தியானிக்க மறந்துட்டோம். அடிக்கடி நான் பேசுவேன் இந்த வசனத்தை. 2024 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராலே தானே மனிதனுடைய நடைகள் வாய்க்கும். மனிதன் தன் வழியை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த ஆண்டிலே தேவனை அறிகிற அறிவிலும் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவிலும் நாம் வளரணும்னா, இன்றையிலிருந்து ரூத் எழுதின சரித்திரத்துல தேவனை குறித்த அறிவும் அவரோடு வைத்திருக்கிற உறவும் பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் துவங்கி ஊழியத்தை ஆரம்பித்த நாள் முதற் கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனை குறித்த அறிவும் அவரோடு வைத்திருக்கிற உறவும் அதிகாலையிலே காலையில 5:30 6:30 சூழ்நிலைகள் வெளியிலே போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் காலையில அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும் என்ற உணர்விலே காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்ற நிலையில அந்த விழித்ததும் விண்ணுவரோடு என்ற தலைப்பிலே நம்ம ஒரு 10 நிமிடங்கள் அல்லது மிஞ்சி போனா 15 நிமிடம் போகும், அவ்வளவுதான். அதுக்குள்ளாக நாங்கள் தேவனை குறித்த அறிவும் நம்ம அவரோடு வைத்திருக்கிற உறவும் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இன்றையிலிருந்து ரூத் எழுதின சரித்திரத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். எங்களோடு வேதத்தை ஒரு முறையாவது வாசிக்க வேண்டும் என்கிற உணர்வுள்ளவர்கள் எங்கள் கூடவே வாசித்து வாருங்கள். அது மாத்திரமல்ல, நாம் புதிய உடன்படிக்கையிலே புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே யாக்கோபு நிருபம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த புதிய உடன்படிக்கையில ரோமர் எழுதின நிருபத்தை முடித்து இப்பொழுது நாம் சுவிசேஷ புத்தகம் மத்திய 6ஆம் அதிகாரத்திலே கிட்டத்தட்ட அந்த 24-25 வசனங்கள் வரைக்கும் வந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வசனங்களையும் இரவிலே நாம் வேத பாடமாக தியானிக்கிறோம். அரை மணி நேரம் 8 to 8:30 வரை தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு நாளும் நாம் இரவிலே அந்த அரை மணி நேரத்திலே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியாகவும் வேத பாடமாகவும் தொடர் போதனையாகவும் நம் மத்தியை பார்த்து வந்து புதன்கிழமை தோறும் விடை காணும் வினாக்கள் என்கிற தலைப்பிலே கேள்விகளோடு கூட பதில் சத்திய அடங்கிய வேத வசனத்திலே நமக்குள்ள இருக்கிற கேள்விகளாக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில கேள்விகளாக இருந்தாலும் அதற்கான பதிலை பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் சனிக்கிழமை தோறும் சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பிலே ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் வெளியிலே நாங்கள் ஊழியத்திற்கு போகும்பொழுது அவைகள் எல்லாம் நேரடியாக லைவ் கொடுக்க முடியாது. அதை மாத்திரம் தவிர்த்து மற்ற நாட்களிலே எல்லா காலங்களிலும் ஆண்டவருடைய பணி செய்ய 1000 வேளைகள் இருந்தாலும் தேவனுடைய பணி முக்கியமானது என்பதை இந்த ஃபர்ஸ்ட் அதை தொடர்ந்து இன்னும் இந்த வருஷத்துல பார்க்க இருக்கிற செய்திகள் எல்லாம் எனக்கு முன்னாடி உணர்த்தி இருக்கிறார். நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது வேதத்துல. ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு வருஷத்தின் முதல் தேதியா இருக்கிறதுனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுகும் பொழுது எல்லாம் இந்த உலகத்திலே நாம் செழிப்பாக வாழ்வோம் என்று எந்த விதமான மாற்றம் இல்லை. முதல் ஃபர்ஸ்ட் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம், நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்னு நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ பழகுங்க. நற்சாட்சியாக இந்த ஆண்டில் விதைக்கிற விதைகள் அதிகமாக வசனத்தையும் விதையுங்கள். உங்களால் முடிந்த உதவியையும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். தேவனை போலவே இந்த உலகத்திலே நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எங்கள் நாட்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது, நீர் எங்களை ஆளுகை செய்யும் என்று நாம் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும், எங்களை போதித்தருளும் ஐயா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் என்னன்னா 91ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்கி. ஒரு நாளிலே மரணம் நம்மை வந்தாலும் அதற்கான ஆயத்தங்கள் நமக்கு மிக அவசியம். ஆனால் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம்.
ஆகவே என்னுடைய காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறதப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்யும். காலையிலே உடைய கிருபையும் இரவிலே உடைய சத்தியத்தையும் அறிவிப்பது எங்களுக்கு நலமானது என்கிற அந்த வார்த்தையை காலையில எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு புதிய கிருபைகளை அனுபவிங்க. இல்ல மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த புதிய அனுபவங்களை தேவன் தருகிறார். இரவிலே அவருடைய சத்தியங்களை தியானியுங்கள். அது உங்க வாழ்க்கையில நலமானதாக இருக்கும். 1000 வேலைகள் இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை இந்த ஆண்டிலே நாம் கொடுப்போம். ஆண்டவர் கொடுக்கின்ற அளவில்லாத, கற்பனை கேட்ட முடியாத, இழுக்க முடியாத அந்த நட்சத்திரங்களை போல, கடற்கரை மண்ணை போல ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பது நிச்சயம். அதை நம்முடைய கண்கள் காணும். இந்த ஆண்டிலே இதுவரை காணாத ஆசீர்வாதங்கள் நம்மை தொடரும் என்பதில் எந்த விதமான மாற்றமில்லை. ஆகவே இந்த நாளிலே இதையெல்லாம் ஒரு உடன்படிக்கையின் கீழே நம்ம செய்திருக்கிறார். ஆகவே நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஒரே ஒரு சரணத்தை பாட நம் உடன்படிக்கைக்கு நாம் கடன் செல்வோம். சாப்பிட்றதுக்கு எதனா இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். எங்களோடு இந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நாம் தேவனை நினைக்கிற நினைவுக்காகத்தான் இதை சேர்ந்திருக்கிறோம். ஆகவே நினைப்போம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. எனக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிறு கொடுத்து வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். எனக்காய் பிற்கப்பட்டு இந்த உலகத்திலே நான் பிற்கப்படக்கூடாது என்பதற்காக, நான் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த பிதாவாகினுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தையும் எண்ணி ஆண்டவருடைய உடன்படிக்கையிலே நானும் இணைந்திருக்கிறேன், அவரும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துவதை இந்த நினைவை நினைத்து ஆசீர்வதித்து நாம் கொடுத்த புதிய நாளாகவே ஆண்டவரே விடியல் எப்படி விடிந்து வருதோ அது என் வாழ்க்கையிலே பல காரியங்களில் இருந்து விடியல்களாக வெளியே வருவதாக என்று பேசுகிறோம். வெற்றி, சுகம், பலன் ஒவ்வொருவரையும் ஆளட்டும் அப்பா. உடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றுங்க. இம்மட்டும் எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறீர். இன்னும் புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய ஆசீர்வாதங்கள் தொடர்வதாக என்று நான் பேசுகிறேன். ஆண்டவரே படிப்பிலே வளர்ந்து பெருகட்டும். வாழ்விலே எல்லா ஐஸ்வர்யங்களும், சகல சம்பூர்ணங்களும், பரிபூர்ணங்களும், உமக்குள் இருக்கிற நிறைவும் ஒவ்வொருவரையும் ஆளுவதாக என்று நான் பேசுகிறேன். இந்த ஆண்டு ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்கிற ஆண்டாக, உமக்கு அதிக நேரம் செலவு செய்கின்ற நேரங்களாக எங்களுக்கு நீர் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே விடுதலையாய் நீ தந்திருக்கிறீர். எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்தத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் இந்த உலக மக்களிலே யாரிடத்திலும் எங்களுடைய பிரச்சனைகளை பேசாதபடி உம்மிடத்திலே மாத்திரம் ஆண்டவரே எதை கேட்டாலும் உடைய ஆலோசனையிலே நாங்கள் இருக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஒரு திட்டம், தீர்மானம், உண்மை குறித்த நாலேஜில அதிகமா எங்களை வளர செய்யுங்க. உண்மை குறித்த அறிவிலும் உம்மோடு வைத்திருக்கிற உறவிலும் நாங்கள் பெருகட்டும். அப்படிப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலையை உருவாகட்டும். எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் இந்த மீடியா மூலமாய் பேசுகின்ற வார்த்தைகள் அநேக உள்ளங்களை மாற்றட்டும். வீட்டு ஆண்டவரே குடும்பங்களை வாழ வைக்கட்டும். அதற்கான வழியாக எங்களை பயன்படுத்தணும். எங்களை முழுவதுமாக மனைவி, பிள்ளைகள்
ஆண்டவரே இதை பார்க்கிற விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூடுகின்ற ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தூதர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பல மாற்றங்களை நீரே எங்களுக்குள்ளே செய்ய போகிறேன். நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்புகள், சிந்தனைகள், நிறைவுகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் அமையட்டும். ஆண்டவரே 1000 நாங்கள் செலுத்துகிற பலியை பார்க்கிறோம். உமக்கு பிரியமாய் வாழ்கிற ஆண்டவரே நாட்களாக, நேரங்களாக, மாதங்களாக மாற்றி அமைப்பு தருவீராக. இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாக, அடையாளத்தின் மாதமாக, ஆண்டவர் உண்மை வெளிப்படுத்துகின்ற மாதங்களாக, ஆண்டவரே வருடங்களாக நீ மாற்றி கொடுங்க. நன்றி செலுத்துகிறோம். இவை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தந்துவிட்டீர் என்று உங்களுடைய நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்வுகளும் நேர்த்தியாக நடப்பதாக எல்லாவற்றையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு வரப்போகிற ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி உமக்கு முன்பதாகவே நாங்கள் நன்றி படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்ய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கரங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம். எங்கள் ஜெபங்களை கேட்டீர் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்னும் இந்த சதா காலங்களில் இன்னும் மனவிற்குள்ளும் பெருகுவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்வழிக்கும் புது வழியின் சார்பில்லை நாங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We wish you all a happy new year. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Bless you all. Thank you.